ருக்கியா அவர்கள் வந்து லா படிக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த பொண்ணு லா படிக்குதுன்னா அதற்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும், ஹானஸ்டியா இருக்கணும். ஆனா இவங்களே தப்பான ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. அதுல காசு போட்டு நிறைய பேர் ஏமாந்தும் போறாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இவங்க லா படிக்கிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கும் வந்து ஜெயசுராதி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்ல. அவங்க என்ன முழுக்க முழுக்க சொல்றாங்கன்னா, என்ன வந்து தப்பா உடல் கேலி செஞ்சுட்டாங்க, ஏன் டீச்சர்னா டான்ஸ் ஆடக்கூடாதா, பாட்டு பாடக்கூடாதா, அது என்னோட பர்சனல் அப்படிங்கிற சொல்ற இவங்க நான் ஏன் கீர்த்தனமா பேசினேன் அப்படிங்கறத வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்க குடும்பம் வந்து சேர்ந்துச்சு பிரிஞ்சது அப்படி எல்லாமே வந்து எங்களோட விஷயம், அது அடுத்தவர்கள்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றாங்க. நீங்க தான் சோசியல் மீடியால உங்க குடும்ப பிரச்சனையா பப்ளிக் பிரச்சனையா மாத்தி வியூஸ் எல்லாம் வாங்கி எமோஷனல் ஸ்கேம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிரட்டி இருந்தாங்க. என் பொண்ணோட பழைய அந்த ராஜேஷோட இருந்த வீடியோ எல்லாம் யாராவது போட்டிருந்தீங்கன்னா நான் சைபர் கிரைம்ல வந்து கேஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப என்ன மிரட்டிருக்காங்கன்னா, எங்களை பத்தி நீங்க ஏங்க பேசுறீங்க, எங்களை பிளஸ் பண்ண அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளைகள் எங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கமெண்ட் பண்றவங்க எல்லாம் பிள்ளைங்களாம், ஆனா பெத்த பிள்ளைங்களை வந்து அவ்வளவு கீழ்த்தனமா பேசுறாங்க இவங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருக்கத்தக்கதாவே இருக்கு.